இப்பொழுது நாம் பாடப்போகிற இந்த பாடல் 1 அதிகாரத்திலிருந்து வருகிறது. யெகோசபாத் என்கிற ராஜாவின் நாட்களிலே தேவனுடைய மக்கள் அங்கே ஒரு எதிரி இராணுவம் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்குவதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது இவர்கள் ஜெபிக்கிறார்கள். இவங்கள்ட்ட பெரிய இராணுவம் இல்லை, அவங்கள்ட்ட பெரிய இராணுவம், ரதம், குதிரைலாம் இருக்குது. இவங்க ஒரு சாதாரண மக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த கானான் தேசத்தை இவர்கிட்ட எடுத்து போடுறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தர் கொடுத்த தேசத்தை பிடுங்கிறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, இதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், இதை யாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தின் முடிவில் கர்த்தர் சொல்கிறாரு, பாடுகிறவர்களை முன்னால் அனுப்புன்றார் யுத்தத்துக்கு. பாடுறவங்கள முன்னால் அனுப்பு. யுத்தம் பாருங்கள் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு. ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுறவங்க போய் பாடுறாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? இப்போ நம்ம பாடுற பாட்டு தான். இதே டியூன் பாடினாங்களான்னு தெரில, ஆனால் இதே வார்த்தை தான் பாடினாங்க. இந்த வார்த்தைகள்லாம் அதுலேருந்து வருது. அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள்லாம் அப்படியே இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் அங்கேருந்து தான் வருது. 1:4-20 என்ன பாடினாங்க? அந்த பாட்டினுடைய மைய கருத்து கோரஸ், கர்த்தர் நல்லவர். பெரிய சத்தியம், வாழ்க்கையிலே பெரிய சத்தியம். கர்த்தர் நல்லவருங்கிறத பாடினாங்க. எங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார், அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அது எங்கள் தேசம், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. கர்த்தர் நமக்கும் இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் செத்து சாபமாகி நமக்கு பாலும் தேனும் ஓடுற ஒரு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார், நமக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு கிடைக்காம பண்ணுறது தான் சாத்தானுடைய வேலை. நமக்கு எப்படியாவது கிடைக்கூடாது, நம்மகிட்ட இருந்து பிடிங்கிடணும், நம்ம அதை அனுபவிச்சிடக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். அதுக்காக அவன் எல்லாத்தையும் செய்கிறான். நாம் உறுதியாக நினைக்கணும், கர்த்தர் கொடுத்த தேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்னுடையது, அதை யாரின் இடத்துலேருந்து எடுக்க முடியாது. எத்தனை பேர் சொல்லுங்க எடுக்க முடியாதுன்னு? ஏன்னா என் கர்த்தர் நல்லவர், அது எனக்காக கொடுத்தார், அவர் என் கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நல்லவரே நம் கர்த்தரே, உன் செல்லும் கத்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நேத்தமே. நல்லவரே தஞ்சம் வேண்டி ஒன்று கூடி நின்றோம், எங்கள் ஆண்டவரே கர்த்தரே. எதிர்வரும் பாகையாதிர்ந்தோடும் தேரும் ரட்சிப்பை நாம் காண்போம். கர்த்தர் தந்த தேசம் பற்றி கொள்ள சத்துருக்கள் வரும் அந்நேரமே. பக்தியாய் பணிந்து நாம் தொழுவோம், தேவன் நல்லவர் வல்லவரே. நல்லவரே கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் நேத்தமே. நல்லவரே நம் கர்த்தரே, செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தர் தந்த வார்த்தை பெற்ற மக்களாக நித்தம் நம்பி நிலை பெறுவோம். தீர்க்க தரிசனங்கள் நம்பி சித்தி பெற்றே வளம் பெறுவோம். கர்த்தரின் மகத்துவத்தை பாடி துதித்து உயர்த்தி கூறவே, பக்தரின் சேனையின் முன் சென்று வெற்றியின் தொனியை நாம் எழுப்புவோம். நல்லவரே நம் கர்த்தரே, உன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரின் எல்லை இல்லா கிருபை
யுத்தம் உங்கள் யுத்தம் அல்ல என்று பரிசுத்த தேவன் வார்த்தை கேட்டு நாம் கர்த்தரினால் மீட்பினையே காண்போம், தீடன் கொள்வோம், ஜெயம் பெறுவோம். பகைவர் கூட்டம் கண்டு அஞ்சிடாமல் பரிசுத்தரை பணிந்து தோழுவோம். பெருமுழக்கத்தோடு நாம் முன்னேறி பரமதேவனை துதித்து பாடுவோம். நல்லவரே நம் கர்த்தரே, நம் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, வல்லவரே எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் மேகமே. நல்லவரே நம் கர்த்தரே, செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, உங்கள் யுத்தம் அல்ல என்று பரிசுத்த தேவன் வார்த்தை கேட்டு நாம் கர்த்தரினால் மீட்பினையே காண்போம், தீடன் கொள்வோம், ஜெயம் பெறுவோம். பகைவர் கூட்டம் கண்டு அஞ்சிடாமல் பரிசுத்தரை தொழுது தொழுவோம். பெருமுழக்கத்தோடு நாம் முன்னேறி பரமதேவனை துதித்து பாடுவோம். நல்லவரே நம் கர்த்தரே, உன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, நல்லவரின் எல்லை இல்லா கிருபை தொடர்ந்து வரும் மேகமே. நல்லவரே நம் கர்த்தரே, உன் செல்லும் கர்த்தாதி கர்த்தரே, தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வெள்ளை தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர்னு பாடுறதுல எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்க. அவங்க பாடினாங்களாம், எதிரிகள் மடங்கடிக்கப்பட்டார்கள், ஒன்றும் இல்லாமல் ஓடியே போயிட்டான். ரதம் குதிரை எல்லாத்தோடையும் ஓடி போயிட்டாங்க. அதெல்லாம் நிற்க முடியாது பாட்டுக்கு நேரம். பாட்டினுடைய மகிமை அது. ஏன்னா பாட்டில் கர்த்தர் நல்லவர்ங்கிறத அறிவிக்கிற பாட்டு, அது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பாட்டு. எப்படிப்பட்ட பாட்டு பாடுறோன்றது ரொம்ப முக்கியம். ஐயோ கொய்யோன்னு பாடிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எவ்வளோ பெரியவர், கர்த்தர் எவ்வளோ வல்லவர், கர்த்தர் எப்படி வாக்கு மாறாதவர், கர்த்தர் எப்படி அதிசயங்களை செய்கிறவர், அதுதான் பாடுறோம் இங்கே. ரொம்ப முக்கியம் பாருங்க. பாட்டு சிலர் சாதாரணமாக நினச்சிட்றாங்க. சில இடங்களில் பாட்டு பிரசங்கம் ஆரம்பிக்கிற வரைக்கும் பாட்டு பாடிட்டு இருப்போம் அப்படிங்கிற அப்ரோச். பிரசங்க இன்னும் வரல, பாட்டு பாடு, இன்னொரு பாட்டு பாடு, இன்னும் வரல, இன்னும் 2 பாட்டு பாடு. இன்னும் சில இடங்களில் ஜனங்க வர்ற வரைக்கும் பாட்டு பாடுறது. ஏன்னா ஜனங்க யாரும் வரல. நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, யாருமே வரல. நான் போயிட்ட முதல் ஆளாக அரேஞ்ச் பண்ணவரே வரல. அப்புறம் ஒருத்தராக வர்றாங்க. 6:30 மணி கூட்டத்துக்கு 8 மணிக்கு தான் கொஞ்சம் வந்தாங்க கூட்டம். அது வரைக்கும் பாடுறாங்க 1.5 மணி நேரமாக. ஏன்னா பாட்டுங்கிறது அவங்களுக்கு அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சும்மா கேப் ஃபில்லப் பண்ணுறதுக்கு. அது வர்ற வரைக்கும் பாடு. இந்த சபையில் அதெல்லாம் கிடையாது. 9 மணினா 9 மணிக்கு எல்லாம் உள்ளே இருக்கிறோம். ஏன்னா பாட்டு ரொம்ப முக்கியம். இந்த பாட்டில் அவ்வளோ வல்லமை இருக்குது. சிலர் நினைக்கிறாங்க பிரசங்கம் பண்ணும்போது ஏதோ நடக்கும் வல்லமையா. இன்னும் சிலர், முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவர் ஏதோ மேஜிக் பண்ணுவார்னு. இன்னும் சிலர் பிரசங்கத்தில் ஏதாவது நடக்கும்னு பார்க்குறாங்க. அதனால் மெசேஜுக்கு போகிறேன்றது சிலர். மெட்ராஸ் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மெசேஜுக்கு போகிற கிறிஸ்தவர்கள். ஏன்னா இங்கே இந்த ஊர் தான் நான், அதனால தான் எனக்கு நல்லா தெரியும். நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள், வீட்டு மெசேஜுக்கு தான் வருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. பாட்டே ரொம்ப முக்கியம். ஏன்னா பாட்டிலேயே வெற்றி உண்டாயிடும்.
சரியான பாட்டை பாடினா முதல் வரியிலே வெற்றி உண்டாயிடும். நல்லவரே நம் கர்த்தரேன்னு வாயை திறந்து சொன்ன உடனே அங்கே வல்லமை உண்டாகிறது. அதனால தான் நாங்கள் ஒன்றுத்தையும் மிஸ் பண்ணுறதில்லை, கரெக்டாக வந்து இங்கே உட்காந்துடுறோம். ஏன்னா பாட்டே அவ்வளோ முக்கியம். ஏன்னா அதுலேயே அவ்வளோ வல்லமை இருக்குது. அதுலேயே நம்ம வாயை திறந்து நம்முடைய பிரச்சனையை பேசலை, பிரச்சனைக்கான பதிலை பேசுகிறோம். வாயை திறந்து நாம் விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம், தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். அங்கே அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க. பாட்டு வந்து சும்மா நேரம் போக்குறதுக்கு இல்லை, பாட்டில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. ஏன்னா பாட்டில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.